வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொஞ்சம் சென்சிட்டிவானது, ஆனா அதே சமயம் ரொம்பவும் முக்கியமானது. ஒருவேளை நீங்க இத பத்தி கவலையா இருந்தீங்கன்னா, இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும்னு நம்புறேன். உங்க அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்ல சாஃப்ட் மார்க்கர் அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்திருப்பீங்க. அதை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு பதட்டம், பல கேள்விகள் எல்லாம் வரும் இல்லையா? அது ரொம்ப இயல்புதான். கவலைப்படாதீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு இப்ப தெளிவா பார்க்கலாம். முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. சாஃப்ட் மார்க்கர் அப்படிங்கிறது குழந்தைக்கு இருக்கிற ஒரு பிறவி குறைபாடு கிடையவே கிடையாது. இதுதான் நீங்க முதல்லயோ முக்கியமாவும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, அப்போ இது குறைபாடு இல்லைன்னா பின்ன என்னதான் இது? இந்த கண்டுபிடிப்புகள் உண்மையில என்ன? ஏன் இதெல்லாம் தெரியுதுன்னு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சாஃப்ட் மார்க்கருங்கிறது உடம்புல இருக்கிற ஒரு சின்ன அடையாளம். நம்ம தோல்ல ஒரு மச்சம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். இது ஒரு மெடிக்கல் குறைபாடு இல்லவே இல்ல. உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? 100% ஆரோக்கியமா இருக்கிற 10லிருந்து 15% குழந்தைங்களுக்கு இந்த மார்க்கர்ஸ் இருக்குமா? பாத்தீங்களா, இது எவ்வளோ ஒரு சாதாரணமான விஷயம்னு. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன் இப்போ திடீர்னு எல்லாரும் இதை பத்தி பேசுறாங்க? முன்னாடிலாம் இதை கேள்விப்பட்டதே இல்லையே. இதுக்கு காரணம் நம்மளோட டெக்னாலஜி தாங்க. இப்ப இருக்கிற ஹை டெஃபினிஷன் அல்ட்ராசவுண்ட் மெஷின்ஸ் இருக்கே, அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன விஷயங்களை கூட ஜூம் பண்ணி காட்டுது. அப்படி தெரியற அந்த குட்டி குட்டி டீடைல்ஸ் தான் இந்த சாஃப்ட் மார்க்கர்ஸ். ஆமா, முன்னாடி காலத்துல இந்த மார்க்கர்ஸை டவுன் சிண்ட்ரோம் மாதிரியான குரோமோசோம் பிரச்சனைகளோட சம்பந்தப்படுத்தி பார்த்தாங்க. ஆனா இப்போ நிலைமை டோட்டலா மாறிடுச்சு. இப்போ இருக்கிற நவீன ஸ்கிரீனிங் டெஸ்ட்களான என்டி ஸ்கேன், என்ஐபிடி டெஸ்ட்ல எல்லாம் உங்களுக்கு ரிஸ்க் கம்மின்னு வந்த பிறகு தனியா ஒரே ஒரு சாஃப்ட் மார்க்கர் மட்டும் தெரிஞ்சா அதை ஒரு நார்மல் வேரியேஷனா தான் டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. சரி, வாங்க பொதுவா பார்க்கக்கூடிய சில மார்க்கர்ஸ் என்னென்ன, அதுக்கு என்ன அர்த்தம்னு ஒன்னொன்னா தெளிவா பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது EIF, அதாவது எக்கோஜெனிக் இன்ட்ராகார்டியாக் ஃபோக்கஸ். இது குழந்தையின் இதயத்துல தெரியிற ஒரு சின்ன பிரகாசமான புள்ளி. அல்ட்ராசவுண்ட்ல பார்க்கும்போது எலும்பு மாதிரி நல்லா பிரைட்டா தெரியும். இதை எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னா, இதய தசைக்குள்ள இருக்கிற ஒரு குட்டி மச்சம் மாதிரி. கையில மச்சம் இருந்தா கைக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லல்ல, அதே மாதிரி தான் இந்த EIFனால இதயத்தோட வேலைக்கோ, இதய துடிப்புக்கோ இல்ல ரத்த ஓட்டத்துக்கோ எந்த பாதிப்பும் வராது. இது வெறும் ஒரு சின்ன கால்சியம் புள்ளி, அவ்வளோதான். குறிப்பா நம்மள மாதிரி தெற்காசிய மக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சகஜம். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு 3 ஆரோக்கியமான கர்ப்பத்துல ஒருத்தருக்கு இந்த EIF இருக்குமா? அப்போ இது எவ்வளோ ஒரு நார்மலான விஷயம்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது CPC, அதாவது கோராய்ட் பிளெக்ஸஸ் சிஸ்ட். இது குழந்தையின் மூளையில தெரியிற ஒரு சின்ன நீர்க்கட்டி. மூளைங்கிற வார்த்தையை கேட்ட உடனே பயந்துடாதீங்க. இது என்னன்னு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இது குழந்தை வளரும்போது மூளையில உருவாகிற ஒரு குட்டி பபிள் மாதிரி. ரொம்ப முக்கியமான விஷயம், இது மூளையோட யோசிக்கிற பகுதியிலையோ வேலை செய்யற பகுதியிலையோ இல்ல. அதனால இது குழந்தையின் புத்திசாலித்தனத்தையோ அவங்களோட எதிர்காலத்தையோ எந்த விதத்திலையும் பாதிக்கவே பாதிக்காது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி 95% நீர்க்கட்டிகள் குழந்தை வளர வளர 28வது வாரத்துக்குள்ள தானாவே காணாம போயிடும். மூணாவதா நம்ம பார்க்கறது எக்கோஜெனிக் பபிள். இதுனா என்னன்னா, அல்ட்ராசவுண்ட்ல குழந்தையின் குடல் பகுதி மட்டும் மத்த உறுப்புகளை விட கொஞ்சம் பிரகாசமா தெரியும். இதுக்கு காரணம் பெரும்பாலும் ரொம்ப சாதாரணமான விஷயங்களா தான் இருக்கும். சில சமயம் குழந்தை வயித்துக்குள்ள இருக்கிற பாதிப்பு இல்லாத ரத்தத்துளிகளை முழுங்கி இருக்கலாம், இல்லனா பனிக்குட நீர் கொஞ்சம் கெட்டியா இருக்கலாம். இதுவும் தானாவே சரியாயிடும். சரி, இந்த மாதிரி ஒரு மார்க்கர் கண்டுபிடிச்சா உங்க டாக்டர் என்ன பண்ணுவாங்க? அவங்க பதட்டப்படாம ஒரு சிஸ்டமேட்டிக்கான வழியில தான் இதை அணுகுவாங்க. ஆமா, அவங்களோட அப்ரோச் இதுதான். நாங்க பீதி அடைய மாட்டோம், கணக்கிடுவோம். அதாவது எல்லா டேட்டாவையும் வச்சு தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க, உணர்ச்சி வசப்பட்டு இல்ல. சோ டாக்டர்ஸ் ஒரு தெளிவான பிளானை ஃபாலோ பண்ணுவாங்க. முதல்ல இது ஒட்டைக்கு இருக்கா, அதாவது ஐசோலேட்டடா இருக்கான்னு பாப்பாங்க. ரெண்டாவது, உங்களோட ஆரம்பகட்ட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறுபடியும் செக் பண்ணுவாங்க. மூணாவது, குழந்தையின் மத்த எல்லா உறுப்புகளும் சரியா இருக்கான்னு ஒரு டீடைல்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. கடைசியா தேவைப்பட்டா கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ஸ்கேன் பண்ணி இது தானா மறைதான் பாப்பாங்க. சரி, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த சாஃப்ட் மார்க்கர்ஸ் பத்தி பரவலா இருக்கிற சில கட்டுக்கதைகளையும் உண்மையான மருத்துவ யதார்த்தத்தையும் பார்த்து இந்த விளக்கத்தை முடிக்கலாம். EIFனா இதயத்துல ஓட்டேன்னு சொல்றது ஒரு கட்டுக்கதை. உண்மை என்னன்னா, அது இதயத்தோட வேலைய ஒரு துளி கூட பாதிக்காது. CPCனால குழந்தைக்கு கத்துக்கிறதுல பிரச்சனை வரும்னு சொல்றதும் கட்டுக்கதை தான். குழந்தையின் அறிவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கடைசியா சாஃப்ட் மார்க்கர் இருந்தாலே ஊசி போட்டு நீர் எடுத்து டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றதும் தப்பு. உங்க முதற்கட்ட டெஸ்ட்லாம் நார்மலா இருந்தா அது பெரும்பாலும் தேவைப்படாது. ஆனா எப்ப நீங்க கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்ட பேசணும்னு தெரிஞ்சுக்கணும்.
உங்க ரிப்போர்ட்ல பல சாஃப்ட் மார்க்கர்கள்னு இருந்தாலோ இல்ல ஹார்ட் மார்க்கர்னு வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, முக்கியமா 24 வாரம் கழிச்சு குழந்தையின் அசைவு குறைஞ்சா உடனே நீங்க டாக்டரை பார்க்கணும். கடைசியா டாக்டர் பிரசாந்தோட இந்த நம்பிக்கையான வார்த்தைகளோட முடிக்கலாம். உங்க ஆரம்பகட்ட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் நார்மலா இருந்தா இந்த மார்க்கர்ஸை பத்தி நீங்க அதிகம் கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் உங்க குழந்தையோட ஆரோக்கியமான பிரசவ பயணத்துல வர்ற சின்ன சின்ன அழகான மாற்று வழிகள் தான். நம்பிக்கையோட உங்க பயணத்தை தொடருங்க.